தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, என்னோடு நடப்பாயா என்ற தலைப்பில் இந்த தவக்காலத்தில் 5ஆம் நாள் நாம் இறைவார்த்தையை தியானிக்கின்றோம். இன்றைய நாளில் இறைவார்த்தை வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, என் அன்பு மகனே மகளே, உன் சோதனைகளை வென்று உன் போராட்டங்களை வென்று என்னோடு நடப்பாயா, என்னோடு பயணிப்பாயா என்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார். எல்லா மனிதர்களும், அதிலும் குறிப்பாக எல்லா கிறிஸ்தவர்களும் சோதனைகளை சந்திக்க வேண்டும். சோதனைகள் நாம் அதிகாலை எழும் நேரம் முதல் இரவு உறங்க செல்லும் வரை பல ரூபங்களில் நம்மை தாக்கலாம். வியாதியாகவோ, பணக்கஷ்டமாகவோ, ஏமாற்றமாகவோ, தோல்வியாகவோ, இழப்பாகவோ, உடல் வலியாகவோ, இன்னுமாய்கூட நம் சொல்ல முடியாமல் மறைந்து கிடக்கிற ஒளிந்து கிடக்கிற எல்லா விதமான போராட்டங்களின் வழியாகவோ சோதனைகள் நம்மை தாக்கலாம். அந்த சோதனைகளும் அந்த போராட்டங்களும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையை அசைக்கலாம், விசுவாசத்தை அசைக்கலாம். நாம் ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் செய்தோம் என்றால், உண்மையாய் அவரோடு நடந்தோம் என்றால், ஒருவேளை அவருக்கு சேவிப்பதை விட்டுவிடவும் பிரிந்துவிடவும் செய்யலாம். இந்த சோதனை ஏன், எதற்கு நமக்கு தரப்படுகிறது, அனுமதிக்கப்படுகிறது என்பதை நாம் உண்மையாய் புரிந்து கொண்டோம் என்றால், இந்த சோதனையை வென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இறுதி வரையும் நம்மால் பயணிக்க முடியும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் வாழ்க்கையில் ஏன் சோதனைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்று நாம் தியானிக்கும் பொழுது, இணைச்சட்டம் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களின் பிரகாரமாக நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவருடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ளும்படி நம் வாழ்க்கையில் சோதிக்கப்படுகிறோம். இஸ்ராயேல் மக்கள் பாலைவன பாதையில் சோதிக்கப்பட்டார்கள். உங்கள் கடவுளாகி ஆண்டவர் பாலைநிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார் என்று சொல்ல நாம் வாசிக்கின்றோம். ஆக நம் ஆண்டவரை நேசிக்கிறோமா, அவருடைய வல்லமையை உணர்ந்திருக்கிறோமா என்று புரிந்து கொள்வதற்கு அநேக நேரம் நமக்கு சோதனைகள் அனுமதிக்கப்படுகிறது. நீதித்தலைவர்கள் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் பிரகாரம் நம் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா என்று சோதித்து பார்க்கும்படி அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் அனுமதிக்கப்படுகிறது. அதே நீதித்தலைவர்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தின் பிரகாரம் நாம் ஒன்றுமில்லை, ஆண்டவரோடு கூட நாம் நடக்கவில்லை என்றால் நாம் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து கொள்ளும்படி சோதனைகளை அநேக நேரம் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, நம்முடைய விசுவாசத்தை சோதித்தறிய ஒரு பொன்னை புடமிடுவது போல நம்முடைய விசுவாசமும் புடமிடப்பட்டு சோதிக்கப்பட அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அந்த போராட்டத்தின் மூலம் ரோமேர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் நாம் வாசிக்கிறது போல, பொறுமையை கடைபிடிக்க, பொறுமையை கற்றுக்கொள்ள, பொறுமையோடும் மன மகிழ்ச்சியோடும் மன உறுதியோடும் தகைமையோடும் எதிர்நோக்கோடும் நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்களை சந்திக்க அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் அனுமதிக்கப்படுகிறது. திருப்பாடல் 11:5 வசனத்தின்படி நாம் நீதிமான்களாய் மாறுவதற்கு ஆண்டவர் அநேக நேரம் நம்மை சோதிக்கிறார். வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை, நீதிமானாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா என்பதை இதோ நம்முடைய சோதனைகளின் மூலம் ஆண்டவர் அறிந்து கொள்கிறார். திருப்பாடல் 119:71 வசனத்தின் பிரகாரம் அவருடைய நியாய பிரமாணங்களை, அவருடைய சட்டதிட்டங்களை, அவருடைய வார்த்தையின் வல்லமைகளை நாம் உணர்ந்து கொள்ளும்படி அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் அனுமதிக்கப்படுகிறது. யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின் பிரகாரம் ஒரு நல்ல கனி கொடுக்கிற கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ நாம் அநேக நேரம் சோதிக்கப்படுகிறோம். மலாக்கியர் புத்தகம் 3:3 வசனத்தின் பிரகாரம் இறை பணிக்கு, ஆண்டவருடைய பணியை நாம் முழுமையாக தகுதியான மனதோடு உள்ளத்தோடு செய்வதற்கு நம்முடைய இருதயங்கள் ஒவ்வொரு நாளும் உடைக்கப்பட்டு உறுதியாக்கப்பட்டு கனி கொடுக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ, கனி கொடுக்கிற ஒரு பயணியை நாம் செய்து முடிக்க நமக்கு அநேக நேரம் சோதனைகள் தரப்படுகிறது. யோபு புத்தகம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அவருடைய மகிமை விளங்கும்படிக்கு, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பொன்னாக பிரகாசிக்கும்படிக்கு அநேக நேரம் ஆண்டவர் சில சோதனைகளை நமக்கு அனுமதிக்கிறார். திருவெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, பரலோகத்தினுடைய ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படி, பரலோகத்தினுடைய
திட்டங்களை நாம் அறிந்து கொள்ளும்படி அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் அனுமதிக்கப்படுகிறது. இறுதியாக திருவெளிப்பாடு 2:10 நாம் வாசிக்கிறது போல நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பரலோக ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள அநேக நேரம் நமக்கு சோதனைகள் அளிக்கப்படுகிறது. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் வாழ்க்கையில் அனுபவிக்கிற ஒரு சோதனையும் போராட்டமும் ஏதோ ஒன்றுக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. இந்த நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சோதிக்கப்படுவதற்காக தூய ஆவியால் பாலநிலத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். சாத்தானால் அவர் சோதிக்கப்பட்டாலும் பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலோடு வல்லமையோடு சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்காமல் அப்பா பிதாவுடைய துணையோடு பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலோடு சாத்தானை வென்று இதோ அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டாரோ அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறார். தன்னுடைய பணி வாழ்க்கை தொடங்குவதற்கு முன்பதாக பாலநிலத்தில் அழைத்து செல்லப்பட்டு அவருடைய இருதயம் இந்த சோதனையின் வழியாக பலப்படுத்தப்படுகிறது, உறுதிப்படுத்தப்படுகிறது. தன்னுடைய தந்தையுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கான பரலோக வல்லமையை அவர் பெற்றுக்கொள்கிறார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் வாழ்க்கையில் அனுபவிக்கிற ஒவ்வொரு சோதனைகளும் ஒவ்வொரு போராட்டங்களும் நம்மை உடைக்க, நம்மை உருமாற்ற, நம்மை பண்படுத்த, நம்மை பதப்படுத்த என்பதை உணர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு தொடர்ந்து நடந்து பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலோடும் இறை வார்த்தை என்ற வல்லமையான போர்வாளை கரத்தில் கொண்டு அன்னை மரியாளுடைய மாசற்ற திருஹிருதயருக்கு நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து தாய் திருச்சபையோடு கூட சேர்ந்து நடந்து திருவருட் சாதனங்களில் பங்கேற்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள் நாம் வாழ்ந்தோமாகில் நம்முடைய சோதனைகளை நம்மால் வென்று பரலோக ஜீவகிரீடத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவோடு கூட வாழ்கின்ற இந்த நாட்களில் நம்மால் வாழ முடியும். அதற்கான வரத்தை வேண்டி செபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பான தெய்வமே, அப்பா, இது வந்து தவக்காலத்தின் நாட்களில் எங்கள் சோதனைகளை, எங்களை போராட்டங்களை நாங்கள் உம்மோடு கூட சேர்ந்து சுமந்து உமோடு கூட நடக்க ஆசைப்படுகிறோம். நீரே எங்களை போன்ற மனிதரானபடியினால் எங்களுக்குரிய எல்லா போராட்டங்களையும் சோதனைகளையும் நீரே அனுபவித்திருக்கிறபடியினால் எங்களுக்கான போராட்டங்களில் எங்களுக்கு நீர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறீர் என்று உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் எங்கள் சோதனைகளில், எங்கள் பலவீனங்களில், எங்கள் இயலாமைகளில் உம்மை மட்டுமே நாங்கள் உற்று நோக்கி தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய பயணத்தை உமக்கு உகந்தபடி வாழ்ந்து முடிக்க தேவையான உடைய பரலோக ஆற்றினால் எங்கள் நிரப்பும்படிக்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.